தொண்டமான் சக்கரவர்த்திக்கு சிம்மாதன்கிற ராட்சசனை அழிக்கிறதுக்காக பகவான் திருமலையப்பன் தன்னுடைய பஞ்ச ஆயுதங்களை கொடுத்தார். அவனும் அவனை அழிச்சுட்டு ஆயுதங்களை கொண்டு வந்து சமர்ப்பிச்சான். திருமலையப்பன் சொல்கிறார், நீயே வச்சுக்கோப்பா, கலியுகத்தில் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் பரம ஞானி எனக்கு சமர்ப்பிப்பான் அப்படின்னார். திருமலையப்பனே பகவத் ராமானுஜருடைய வரவை எதிர்பார்த்து காத்துருக்காருன்னு இங்கே சூச்சிக்கப்படுறது. ஆயுதங்கள் இல்லாமல் இருந்ததுனால சில சைபர்கள்லாம் சொன்னால் இவர் விஷ்ணு இல்லை, சிவபெருமான் தான். பஞ்ச ஆயுதங்களை இவர் தரிச்சிக்கல, பில்பத்தினால வேற அர்ச்சனை பண்ணுறா, நாகாபரணம் வேற சாத்தின்னு இருக்கார். ஏன்னா பத்மாவதி தாயாரோட அப்பா மாப்பிள்ளைக்கு கல்யாணத்தும் போது நாகாபரணம் சமர்ப்பிச்சாராம். அதனால இவர் சிவபெருமான் தான் அப்படின்னு சொன்னார்கள். இது ராமானுடைய காதுக்கு போய் எட்டிடுச்சு. திருமலைக்கு ஓடி வர விஷ்ணுவோட கையில் இருக்கிற பஞ்ச ஆயுதங்கள், சிவபெருமானுடைய கையில் இருக்கிற டமுரு உடுக்கை எல்லாத்தையும் கருவறையில் வச்சுடுவோம், திரையை போட்டுடுவோம், அவர் யாரோ அதற்குரிய ஆயுதங்களையும் ஆபரணங்களையும் தரிச்சுண்டு நிற்கட்டும், நாம் முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சமாதானம் பேசினார். சரின்னு எல்லாரும் ஒத்துண்டார். திரைக்கு வெளியில் நின்றுண்டு சுவாமி ராமானுஜர் பிரார்த்தனை பண்ணுறார். ஸ்ரீனிவாச கிருபா சிந்தோ தவம் ஆகாத்மயம் உத்தமம் சுராச்சாதிரஜானதி கதமே தேஹி பாமராக. உன்னோட பெருமையை தேவர்களே அறிய மாட்டாப்பா, இந்த பாமரர்கள் எப்படி அறிவா? ராமகிருஷ்ணாவதாரேஷு யதா பூர்வம் விலோக்கிய சேதுபந்தனம் பண்ணின ராமனையும் கோவர்த்தனோதாரம் பண்ணின கிருஷ்ணனையுமே மனுஷன்னு தானே வாழலாம் நினச்சா. ஆனால் நீ பக்த சிகாமணி ஆச்சே, எது சத்தியமோ அதை நிரூபணம் பண்ணுன்னு பிரார்த்தனை பண்ணிட்டார். பட்டுன்னு திரைய விலக்கி பார்த்தார்கள். பஞ்ச ஆயுதங்களையும் தானே கையில் எடுத்து வச்சுண்டு அன்றும் இன்றும் என்றும் பகவான் கோவிந்தனாக காட்சி தரான். இதைத்தான் அப்பனுக்கு சங்காழி அளித்த பெருமாள்னு பகவத் ராமானுஜரின் வாழி திருநாமத்தை பாடுறார்கள் நம் ஆச்சாரிய புருஷர்கள்.